புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்று திலகர் திடலில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஸ் தலைமையில் நடைபெற்றது. நாஞ்சில் சம்பத், ராஜ்மோகன், லயோலா மணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அக்கட்சியின் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நமது சேனல் சன் மீடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். கல்லறை கீழாகி போனாலும் என் கண்ணை விட்டு அகலாத ஜாபர் மாமா காவேக்காவிற்கு தந்திருக்கிற நண்பனை காவேக்காவில் தளபதி அவர்களின் பேரன்பை பெற்ற ஒரே மாவட்ட செயலாளர் என்ற தகுதி பெற்றிருக்கின்ற ஆற்றலின் ஊற்று, அன்பின் நாற்று என்னுடைய ஆரியூர் மாமா கண்ணியத்திற்குரிய பர்வேஸ் முகமது அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்ற வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற மாநகர கழகத்தின் செயலாளர் தரணி ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முத்து தமிழில் தொகுத்து வழங்குகிற என் ஆரியூர் தங்கை செல்வி சிவநந்தினி அவர்கள், நேற்று நடுநிசையில் புதுக்கோட்டை சந்திப்பில் வந்து இறங்கிய என்னை வரவேற்று உங்கள் வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சிவராமன் அவர்களே, வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருண் பிரசாத் அவர்களே, வெட்டுப்பாறையில் வெங்கலமணி உருண்டோடுவதைப் போல கொட்டி முளைச்சி அமர்ந்திருக்கின்ற கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் என்னுடைய ஆசை தம்பி லயோலா மணி அவர்களே, எளியவன் எனக்கு முன்னால் வசித்து வந்த உங்களுக்கு பங்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், தலைமை கழக நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கிற என் ஆரியர் நண்பர் ராஜ்மோகன் அவர்களே, மாநகர மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள், கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் சாலையின் இரு மருங்கிலும் சாலைக்கு அப்புறத்தில் தாவேக்கா பொதுக்கூட்ட நிகழ்வில் பேச்சை கேட்பதற்கு வெள்ளமென திரண்டு வந்திருக்கிற மானத்தமிழர்கள், பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்கள், வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, கட்சி சார்பற்ற நடுநிலையாளர்களே, மாற்றான் பட்டத்தில் மணக்கு மல்லிகைகளே, காலத்தால் சீலத்தால் மொத்த பெரியோர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் அடங்கியிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள், எல்லாவற்றுக்கு மேலாக காலம் தந்த தலைவன், சீலம் சிரிக்கை சிற்பம், ஏற்றினால் கொடிமரம், இறக்கினால் கைகாட்டி மரம், தோழமைக்கு ஆலமரம், துரோகத்திற்கு தூக்கு மரம், தமிழகத்தின் கற்பக மரம், காவிய தலைவர் விஜயின் நெஞ்சில் செடியிருக்கும் என் அன்பு தம்பிகளே, வணக்கம். புதுக்கோட்டை இங்கொரு மகாநாட்டுக்கு ஒத்திகை பார்க்கிறார் முகமது பர்வேஸ். நிறுத்தத்தில்
வெற்றி பெற்றாள் ஆட்டமிட்டு, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூட்டர், தீர்ப்பெழுதில் வெற்றி பெற்றான் கரிகாலன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வள்ளலார், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாளன், புதுக்கோட்டை திலகர் திடலில் தாவேகா பொதுக்கூட்டத்தை மாநாடாக நடத்தி வெற்றி பெற்றார் முகமது பர்வேஸ் என்கிற புதிய வரலாற்றை பர்வேஸ் அவர்கள் இங்கே ஈட்டியிருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து விட்டு விலகி தாவேகாவில் டிசம்பர் 5 தளபதி விஜயை சந்தித்து தாவேகாவில் என்னை ஒப்படைத்துக் கொண்டதற்கு பிறகு நான் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை நாம் கடக்க இருக்கின்றோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா தரப்பு மக்களினுடைய நெஞ்சிலும் அது இருக்கிறது. பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருத்தணி மலையில் எல்லையில் இருந்து தென்குமரி வரை திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு மக்களிடத்தில் வந்திருக்கிறது. ஒரு கோரமான, அதுவும் அகோரமான ஒரு குடும்ப ஆட்சியில் அண்ணாவின் பெயர் சொல்லி இருக்கிற கட்சியில் இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தி தீர வேண்டும் என்று நாட்டு மக்கள் எடுத்த முடிவுக்கு முகம் தருவதற்கான சக்தி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. தளபதி விஜயினுடைய தாவேகாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை புதுக்கோட்டையில் பதிவு செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். தனிப்பட்ட கோபமோ வன்மமோ எங்களுக்கு யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தரமும் தமிழ்நாட்டினுடைய தகுதியும் இன்றைக்கு தரைமட்டமாகி இருக்கிறது. தலைவர்கள் மட்டுமே பேசுகின்ற திடலில் ஒரு சாமானியன் சம்பத்து பேசுகிற பேச்சை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சிக்கு முடிவை எழுதுவதற்கு ஏதாவது ஒரு தீர்வை சம்பத்து சொல்ல மாட்டானா என்று எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தலைமை தாங்கிய கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவின் காலம் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கு திமுகவை கோபாலபுரம் என்கிற ஒரு குடும்பத்தின் பிடியிலேயே வைத்திருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் தருகிறது. இன்றைக்கு திமுக என்கிற கட்சி நவீன ரக ஒட்டுண்ணிகளினுடைய கொள்ளிடமாக அந்த கட்சி மாறிவிட்டது. கட்சிக்கு காலம் காலமாக உழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கசைக்கு எறியப்படுகிறார்கள். எங்கிருந்தோ வந்த பயிர்களுக்கெல்லாம் திமுகவிலே இன்றைக்கு ஒரு மகுடம் விளைக்கிறது. திமுகவிலே இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரு ஆஷாட பூபதி, ஒரு அம்பல குடுக்கை. OPS என்கிறவன் திமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவன் போய் இணைந்து கொள்ளுகிறார். திமுகவில் அன்வர் ராஜா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். வைத்தியலிங்கம் சோழ வடநாட்டில் அதிமுகவை தலைமை தாங்கி நடத்திய வைத்தியலிங்கம் திமுகவில் இணைகிறார். மனோஜ் பாண்டியன் the sky is my limit என்று சொன்ன PH பாண்டியனுடைய புதல்வன் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைகிறார். சேகர் பாபு பஞ்சம் விளைக்க வந்த அந்த பரதேசி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். 10 ரூபாய் பாலாஜி இணைத்துக் கொள்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் பாத்திர வியாபாரம் செய்து இந்த நாட்டில் கோடிக்கணக்கில் நிர்வாகத்தை சூறையாடிய ஒரு கொள்ளைக்காரன் இன்றைக்கு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கண்ணப்பனாக இருந்து ராஜ கண்ணப்பனாக மாறியவர். அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மீசை வைத்திருப்பார். ஆனால் சுடுகாட்டிலே ஊழல் செய்தவன் செல்வ கணபதி, அவன் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். ஈரோடு முத்துசாமி திமுகவில் இணைத்துக் கொண்டார். முதலில் தான் தொடங்கிய கல்லூரிக்கு JJ கல்லூரி என்று பெயர் வைத்த ஒரு பச்சோக்கி, ஒரு மணல் மாஃபியா
ரகுபதி தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஏவா வேலு திமுகவில் இணைத்துக் கொண்டார். ராமச்சந்திரன் திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஜெகத்ரட்சகன் திமுகவில் இணைத்துக் கொண்டார். தங்க தமிழ் செல்வன் ஜெயலலிதாவுக்காக ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியை விட்டுக் கொடுத்த தங்க தமிழ் செல்வன் திமுகவில் இணைத்துக் கொண்டான். டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைத்துக் கொண்டான். இத்தனை பேரும் திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் என்றால் நாங்கள் சொல்வதை திமுக தோழர்களை கேட்கிறேன், இதற்கு பேர் தான் திமுகவா? முதலில் திமுகவை அண்ணா திமுக 2 என்று போடுது. அண்ணா திமுக உருவாகி இருக்கிறது. இதே புதுக்கோட்டையில் கலைஞர் தலைமையில் நடக்கிற கவியறையில் கவிதை பாடியவன் கவிதை பித்தன், கவிச்சுடர் கவிதை பித்தன், எதுகை மோனை முறியாமல் கவிதை எழுதுகிற ஆற்றல் பெற்ற கவிதை பித்தன். நான் கேட்கிறேன், 5 ஆண்டு காலம் அதிகாரத்துக்கு தெரியுங்கள், கவிதை பித்தனுக்கு அங்கீகாரம் கொடுத்தீர்களா? ராஜிமலையிலே பல கோடிகளை தேடி வைத்துக் கொண்டு ஒரு தொகுதி மக்களை நிலைக்கு வாங்கக்கூடிய வல்லமை இருக்கிற விஜயபாஸ்கரை எழுந்து தென்னூர் பழனியப்பன் அதே ராஜிமலை தொடர்ந்து களம் காணுகிறான், விழுகிறான், மீண்டும் களம் காணுவதற்கு முன்னுகிறான். அவரை காப்பாற்றுவதற்கு திமுகவில் ஏதாவது திட்டம் உண்டா? 13 ஆண்டு கால மக்கள் கழகம் எம்ஜிஆர் இந்த மண்ணின் முதலமைச்சராக இருந்த போர்க்காலத்தில் இந்த புதுக்கோட்டை படை நடத்தியவர் பெரிய எண்ணம். அவரை 89 அமைச்சராக்கி பார்த்தீர்களா? பார்க்கவில்லை. அவர் பிள்ளை இன்னைக்கு ஒரு கண்ணை இழந்து தவிக்கிறார். என் தம்பி அரசு அவனால் இயங்க முடியவில்லை, உடல்நல சுண்டி இருக்கிறார். அதிகாரம் உள்ள ஒரு பதவி அவருக்கு கொடுத்து அழகு பார்ப்பதற்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு திட்டம் உண்டா? நீங்கள் யாரை கொண்டாடுகிறீர்கள்? திமுகவை இன்றைக்கு உள்ளிடத்து போய்விட்டது. திமுக இன்றைக்கு உருக்கொலை விட்டது. திமுக தன்னுடைய இருப்பை தொலைத்து விட்டது. திமுகவில் இருப்பவர்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களுக்கு விழுந்து உதயநிதியை முதலமைச்சராக வேண்டும். உதயநிதிக்கு பிறந்த நாள் பிறந்ததே தப்பு, அது வேறு பிறந்த நாளா? ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். 30 நாள் கூட்டம் நடத்துவான் தமிழ்நாடு முழுவதும். கூட்டம் கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். திமுக பேச்சாளர்கள் குனிந்து விட்டார்கள் தாலி மைதானத்தை பார்த்து பேசுவது. 30 நாள் கூட்டம் போடுவாங்க, பேச்சை கேட்க யாரும் கேட்க வர மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு 30 நாள் பிறந்த நாள் கொண்டாட்டார். அவருடைய செல்வ புதல்வன் உதயநிதிக்கு பிறந்த நாள் 30 நாள் கொண்டாட்டார். ஆணாக பிறந்த தமிழர்கள் இன்னைக்கு 1000 பேரை உருவாக்கிய ஞான பெண்ணை, காலத்தால் மூத்த மொழி பெற்ற பிள்ளை, கோலச்சொல் அறிஞர் அண்ணாவிற்கு வைத்த தம்பி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்த பொழுது கலைஞர் அழைத்து திருவாரூரில் பொதுக்கூட்டம் நடத்தி பேச வைத்த பேராசிரியர் அன்பழகருக்கு டிசம்பர் 19 பிறந்த நாள். நான் அண்ணன் ஸ்டாலினை கேட்க, ஒரு கூட்டம் உண்டா? ஏன் அன்பழகரை வழங்கியீர்கள்? என்ன காரணம்? உங்கள் மகனை முடிசூட்டி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் முன்னுகிறீர்கள். அதுதான் உங்களது நோக்கம். நீங்கள் பிஜேபியை எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள். உண்மையிலேயே எதிர்க்கிறீர்களா? தம்பி அயோதாமணி பேசுகிறார். நீங்கள் திமுகவை எதிர்ப்பதாக இருந்தால் நாங்கள் சம்பத் கேட்கிறேன், நிதி ஆயோக் மகாநாட்டுக்கு தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் போகவில்லை. 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே இல்லை. இப்போது போகிறார். ஏன் போகிறார்? நெருக்கடி வருகிறது. என்ன நெருக்கடி? உதயநிதியோடு நெருங்கிய நண்பனாக இருக்கின்ற, உதயநிதியோடு எல்லா பணவர்த்தனையும் செய்கிற ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது உதயநிதிக்கு பின்னால். அந்த டான் பிக்சர்ஸ் அவர்களுக்கு தயாரிக்கிற படம்
அதிலே வருகிற செலவினம், அதில் பரிமாறப்பட்ட பணவர்த்தனை அமலாக்கத்துறையினுடைய கவனத்திற்கும் கண்காணிப்புக்கும் வந்ததற்கு பிறகு விசாகன் என்கிற IAS அதிகாரி டாஸ்மாக் அலுவலகத்திலே அமலாக்கத்துறை ரெய்டு, விசாகன் என்கிற IAS அதிகாரியுடைய வீட்டில் ரெய்டு, டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு, அந்த கான்பிச்சேசியுடைய உதயநிதியினுடைய நண்பர்கள் வீட்டில் ரெய்டு. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அடுத்தது தன்னுடைய மகனை இவர்கள் கைவிப்பார்கள் என்று தெரிந்தவுடனே பிள்ளை பாசத்தால் டெல்லிக்கு நிதேய கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். நீங்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக போனீர்களா? நீங்கள் போகவில்லை, நீங்கள் போக மாட்டீர்கள். நான் ஜெல்சம்பட் கேட்கிறேன், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று தம்பி உதயநிதி பேசினான் என்பதற்காக ஜம்மு காஷ்மீரில் விளக்கு, உத்தரப்பிரதேசத்தில் விளக்கு, ராஜஸ்தானில் விளக்கு, பீகாரில் விளக்கு, கர்நாடகத்தில் விளக்கு, இத்தனை மாநிலங்களில் உதயநிதியின் மீது வழக்கு. ஒரே ஒரு நாள் கர்நாடக நீதிமன்றத்தில் மட்டும்தான் உதயநிதி போய் அந்த வழக்கிற்காக ஆஜரானார். நாஞ்சில் சம்பத்து புதுக்கோட்டையில் மன்னர்கள் உதவிய மண்ணில் என் தம்பி பர்வேசு படை நடத்துகிற இடத்தில் நின்று கொண்டு